எழுதின பெரும்பாலான விமர்சனங்கள் ரொம்ப நாள் கழித்து வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி, வயிறு வலிக்க சிரிக்கிற மாதிரி ஒரு காமெடி. அத்தனை ரிவ்யூஸையும் பார்க்கும்போது நாங்கள் எல்லோரும் இப்படியே உட்காந்துட்ருப்போம். எல்லோரும் இப்படி கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கோம். ரிவ்யூலாம் நல்லா தான் இருக்குது. சந்தோஷமாக படிக்கிற ஒரு மனநிலை. உக்கிரமாக படிச்சுட்டு இந்த படத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு நான் ஆப் ஓப்பன் பண்ணேன். எங்கடா ஷோவே காணோம், எங்கடா இந்த டைமில் ஷோ இருக்குது. ஸோ நான் எப்படி, நம்மளே அப்படி தானே படம் பார்ப்போம். ஸோ இப்போ எப்படி அதை வந்து சரி பண்ணுறது, நான் அதுக்கான வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இதில் யாரையும் நான் குறை சொல்ல ரஞ்சித். ஏன்னா அவங்களுடைய இப்போ இந்த ஷோஸ் அமைக்கிறதுல அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் என்னன்றதுலாம் நமக்கு தெரியாது. ஏன்னா நான் அந்த இடத்துல நான் போய் உட்காராமல் அதை நான் வந்து சொல்லக்கூடாது. இப்போது நான் எதையுமே ஒரு படத்தை பார்த்தா கூட கதையில் கண்டென்ட்டில் என்ன பிரச்சனை அப்படின்றத மட்டும்தானே சொல்லுவேனே தவிர, அந்த பிரச்சனைக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்றது ஒரு டேரக்டரை என்னால் புரிஞ்சிக்க முடியும். அன்றைக்கி அவங்க நினச்ச மாதிரி சூழல் அமையாமல் இருக்கலாம், நினச்ச நடிகர் கிடைக்காமல் இருக்கலாம், நினச்ச ஸ்பேஸில் அவங்களால ஒரு படம் எடுக்க முடியாமல் இருக்கலாம், நினச்ச பட்ஜெட் அன்றைக்கி கிடைக்காமல் இருக்கலாம். தேர் ஆர் ஸோ மெனி ரீசன்ஸ் ஃபார் சம்திங் ஃபெயிலிங் ஆன் ஸ்க்ரீன். பட் எல்லாமே சரியாக அமைஞ்சு நினச்சா மாதிரியே எடுத்து நினச்சா மாதிரியே ப்ரெசென்ட் பண்ணி நினச்சா மாதிரியே ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வாங்கியும் ஒரு படம் அதே இடத்துல நிற்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்?